ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம போபா டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். போபா டீ, பபிள் டீன்னு சொல்லிட்டு கிட்ஸ் ஃபேவரட்டான இந்த ஜூஸை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதை நம்ம கடையில் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு கப்பே 300 ரூபாய் கிட்ட இருக்கும். இதே நம்ம கம்மியான பொருட்களை வச்சு கம்மியான செலவில் வீட்டிலே செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோக்கு வரதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இது மாவு ஜவ்வரிசி இல்லை நைலன் ஜவ்வரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ இது மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். நம்ம ஜவ்வரிசி வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லைன்னா 8 மணி நேரம் ஊற வச்சோன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து டைரெக்டாக அப்படியே வேக வைக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு வேகிறதுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுருவோம். ஏன் ஐஸ் வாட்டரில் போடுறோம் அப்படின்னா அந்த ஜவ்வரிசி கரைஞ்சிடாமல் அதே சமயம் நல்லா அந்த முட்டை முட்டையாக கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வரணுன்றதுக்காக. இதை நம்ம அந்த ஜூஸில் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஜல்லி மாதிரி. நம்ம அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது சப்போஸ் கரைய கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஸ் வாட்டரில் போட்டோன்னா அது நல்லா பொழு பொழுன்னு நல்லாயிருக்கும். இதுக்காக தான் நான் ஐஸ் தண்ணியில் போட்டிருக்கேன். பார்க்கையிலே நமக்கே தெரியும் நல்லா அது ஒரு ஜவ்வரிசியுமே ஒட்டாமல் தனித்தனியாக அழகாக வந்திருக்கும். பார்க்கையிலே நல்லா கனவா முட்டை மாதிரி பொழு பொழுன்னு அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். பார்க்கையிலே முத்து முத்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை தனியாக எடுத்துருவோம் எல்லாத்தையுமே. நல்லா இது போல் பொழு பொழுன்ட்டு கொஞ்சம் கூட ஸ்டிக்கி இல்லாமல் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இது வந்து எக்ஸாக்டாக அந்த போபா டீ கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக சாக்லேட் எசன்ஸ் சேர்க்குறேன் இதில். அது நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் அந்த நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே கலரும் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நம்ம மித்தது ரெடி பண்ணுற வரைக்கும் அது கூல் ஆகிட்ருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம இப்போ வந்து இது ஜல்லி கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். சாக்லேட் ஃப்ளேவரில் கொஞ்சமாக ஜல்லி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போது மாதிரி கொஞ்சம் ஒரு கை கடல் பாசி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வழக்கமாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கடல் பாசி ரெடி பண்ணிக்குவோம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட ஃப்ளேவருக்காக நான் சாக்லேட் எசன்ஸ் ஊற்றலை. இதுக்கு பதிலாக நான் வந்து பூஸ்ட்டும் காஃபியும் சேர்க்குறேன். காஃபி வந்து அந்த இரண்டும் சேர்க்கும்போது நல்ல வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ கொஞ்சம் காஃபி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஒரு 5 ரூபா பாக்கெட், ஒரு அரை பாக்கெட் சேர்த்துக்கலாம் பூஸ்ட்டு. இதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜல்லி, அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரெண்டும் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த கடல் பாசிக்கு தேவையான சீனி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அந்த மிக்ஸை இதில் கலந்துட்டு இது கூட சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடித்து ஆற வச்சு அதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது பூஸ்ட்டும் காஃபியுமே வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் ஃப்ளேவரோட இந்த இதையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஆப்ஷனல் தான், இது நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பால் எடுத்துக்குவோம். நான் இப்போ 2 டம்ளர் தான் எடுக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் பாலை காய்ச்சி எடுத்துப்போம். பால் நம்ம எந்த அளவுக்கு காய்ச்சிறோமோ அந்தளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து நம்ம ஆறி அது குடிக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பால் வற்ற வற்ற காய்ச்சிருங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து சாக்கோ பவுட்ரு சேர்க்குறேன். இது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுக்காகவும் தான். ஒரு ஸ்பூன் அளவு சாக்கோ பவுட்ரு சேர்த்து கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது பச்சை தண்ணியில் கரையாது அப்படின்றனால கொஞ்சம் சூடான பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் அதில் கலந்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் காய்ச்சிட்ருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறலாம். இது கூடவே நம்ம வந்து இதுக்கு தேவையான சுகருமே சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த பாலுக்கு தக்கலாம் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டம்ளர் பால் சேர்த்ததுனால 1 1/2 குழிக்கரண்டி சீனி சேர்த்துக்கிறேன். மேபி இது 3/4 டம்ளர் இருக்கும். இதுக்கு இந்த வாசத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். பொதுவாகவே காஃபி ஜல்லி செய்கிறோம், இல்லைனா இந்த மாதிரி சாக்கோ சிரப் செய்கிறோன்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுபோல் ஜூஸ்க்கு நல்லா கலந்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சோண்டு கலருக்காக சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா வடிச்சிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வச்சோன்னா நல்லா சில்லுன்னு ஆயிரும். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் இது போல் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். நம்ம எடுத்த ஜவ்வரிசி, அப்புறம் ஜூஸு ப்ளஸ் கடல் பாசி, இது வந்து இது மேலே நான் ஐஸ்கிரீம் வைக்கிறது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்மியான செலவில் சூப்பரான போபா டீ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கிட்ஸ் ஃபேவரட் போபா டீ அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.